பெணான்களே, இந்த வீடியோ யாருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல. ஏன்னா நமக்கு யாரையும் புண்படுத்தி பழக்கமே இல்லை. மீறி உங்களுடைய மனது புண்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பல்ல. இன்னைக்கு நம்ம வடச்சட்டில் வச்சு வறுக்க போற படத்துடைய பேர் என்ன அப்படின்னா தக் லைஃப். இந்த படத்துக்கு தக் லைஃப் அப்படின்னு வச்சதுக்கு பதிலாக லைஃப் தக் அப்படின்னு வச்சிருக்கலாம், இல்ல லைஃப்க்குன்னு வச்சிருக்கலாம். இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் பல டைட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு டைட்டில் இருக்கு, அதை அப்புறம் பேசிக்கலாம். படத்தை ஆரம்பிச்ச உடனே கதிர்காட்டுக்குள்ள கக்கா போறதுக்காண்டி ஆள் நடமாட்டம் இருக்கு அப்படின்னு ஒருத்தர் பாக்குறாரு. அது யாரு அப்படின்னு பார்த்தா அவர் தான் நம்ம ஆண்டவர். எங்க போயிருக்காரு பாத்தீங்களா? கக்கா போறதுக்கு கருது காட்டுக்குள்ள போயிருக்காரு. அதுவும் கருப்பு துணி பொத்திட்டு போயிருக்காரு பாருங்க. இவர் தான் நம்ம ஹீரோ ஆண்டவர் சக்திவேலு. அந்த இடத்துல தான் ஆண்டவர் ஒரு டைலாக் ஒன்று அற்புதமா பேசுறாரு. இது யமனுக்கும் எனக்கும் நடக்கிற கதை அப்படிங்கிறாரு. அதாவது இந்த படத்துடைய அந்த மூலக்கரு அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்றது வேற விஷயம். அந்த மூலக்கரு என்னதான் அப்படின்னு நோண்டி பார்த்தோம் அப்படின்னா எலிப்பவர்களை கையை விட்டு என்னடா எதுவுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது நம்ம சக்திவேலை ஒருத்தன் காப்பாத்திருக்கான். காப்பாத்தின அவனே பார்த்தோம் அப்படின்னா அமரன், அவனே இவருக்கு யமன் ஆயிட்டா அப்படின்னா எப்படி இருக்கும்? ஸோ ஒரு அதகலமா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு உருளுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனா அடிச்சுக்கிட்டு உருண்டாங்க இந்த படத்துக்காண்டியா இல்ல கேங்ஸ்டாரா கைப்பற்றுறதுக்காண்டியா அப்படின்னு பார்த்தா இல்ல, 3 சார் இருக்காங்க இல்லையா, அவங்கள கைப்பற்றுறதுக்காண்டி. ஏன் இப்படி பாக்குறாரு? படத்துடைய ஆரம்பத்திலே ஒரு பிளாஸ்பேக் போர்ஷன் ஒன்று வச்சிருப்பாங்க. அதை பார்க்கறதுக்கு படுபயங்கரமா இருந்துச்சு. மணி ஐயா நீ பட்டையை கிளப்பிட்டையா, மணி கம்பேக் அப்படின்ற மாதிரி தான் ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தோம். ஃபயர் விட்டு 10 நிமிஷம் கூட ஆகல, பாடையை தூக்கிட்டு போற மாதிரி ஒரு சீனு. அந்த பிளாஸ்பேக் போர்ஷன் முடிஞ்ச பின்னாடி தான் தெரிஞ்சிச்சு மணி ஐயா மணி அடிக்கிறது அவங்களுக்கு இல்ல, ஆடியன்ஸ் ஆன நமக்கு, நம்ம மணியிலே அடிக்கிறாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. மணியே மணியின் ஒலியே. இந்த பிளாஸ்பேக் போர்ஷன் போயிட்டு இருக்கும் போது இந்த பையனுடைய அப்பாவை சுற்றுவாங்க. இந்த சக்திவேல் கேங்ல இருந்து சக்திவேலுடைய அண்ணன் ஒருத்தர் இருப்பாரு, அந்த நாசர் கேரக்டர், அவர் போட்டு தள்ளிடுவாரு. அதனால இந்த பையனை தத்தெடுத்து வளர்க்குறேன் அப்படின்னு நம்ம ஆண்டவர் பார்த்தா அப்படின்னு அழகா அந்த குழந்தைய தூக்கிட்டு போவாரு. ஆமா, எந்த காரணமும் இல்லாம எதுக்கு இந்த குழந்தைய தத்தெடுத்து வளர்க்குற அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா தேவையில்லாம ஏதாவது பேசுவாரு. அதுவும் அரை நாள் வரைக்கும் பேசுவாரு. அது நமக்கு தேவையா? ஆண்டவர்கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு விளக்கம் வாங்குறதும் அறப்போத நாய்கிட்ட போய் நின்று பதில் பேசுறதும் ரெண்டும் ஒண்ணுதான். அந்த பையனை தூக்கி வச்சுக்கிட்டு போலீஸ்காரன் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு அவன் சுடமாட்டான் அப்படின்னு இந்த பையனுக்கு தைரியம் கொடுக்குறாரு. ஆனா இந்த பையனை வச்சுக்கிட்டு போலீஸ்காரன்கிட்ட சொல்றாரு, இவன் தான் என்னுடைய கவசம் அப்படின்னாரு. இரு 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 இவன் எந்த விதத்துல உனக்கு கவசமா இருந்தான்? நீ ஏன் அவனை காப்பாத்தி கொண்டு வர? அவன் எப்படி உனக்கு கவசமா இருந்தான்? ஏதாவது லாஜிக் இருக்கா? அவன் எந்த விதத்திலயா உனக்கு இப்ப கவசமா இருந்தான்? நீயே சொல்லி தொலையா. ஆக்சுவலா ஆண்டவனே அவனுடைய அப்பாவை போட்டு தள்ளினதே நீங்க தான். அப்படி இருக்கும் பட்சத்துல உன்னுடைய கவசமே நான் தாண்டா அப்படின்னு டைலாக் பேசியிருந்தா அது நல்லா இருந்திருக்கும். ஆனா என்னுடைய கவசமே நீ தாண்டா அப்படின்னு ஒரு டைலாக் பேசுறீங்க பாரு. ஆக்சுவலா டைலாக மாத்தி பேசிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதுல அந்த போலீஸ்காரன் சுடமாட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அவன் பார்த்தா அப்படின்னா நெஞ்சிலே சுட்டிருப்பான். இவரை நெஞ்சில சுட்டுறதுக்கு பதிலா கீழே கொஞ்சம் இறக்கி இஞ்சில சுட்டிருந்தாங்க அப்படின்னா கரெக்டா இருந்திருக்கும். நீ சாதாரண குஞ்சு இல்ல. நம்ம சக்திவேலை சுட்டு முடிச்ச பின்னாடி சுட்டு முடிச்ச இடத்துல ட்ரீட்மெண்ட் ஒன்று போயிட்டு இருக்கோம். அப்ப கூட அமைதியா இல்லாம பேசிக்கிட்டே இருப்பாரு. யோ யோ ஆண்டவரே, நீ டிவி ஷோல ஏதாவது கேள்வி கேட்டா சம்பந்தமே இல்லாம பேசி கேள்வி கேட்டவனையே சாவடிப்ப, ஆடியோ லான்ச்ல ஏதாவது ஒண்ணு உளறி வைப்ப, ஏதாவது ஒண்ணு கேட்டா ஏதாவது ஒரு பதில சொல்லி யாருக்குமே புரிய விடாம தெரிய விடாம பண்ணி விட்டுருவ. இப்பதான் உன்னை சுட்டு போட்டானுங்கல்ல, அப்பயாவது கொஞ்சம் சும்மா அறியா வாயை முடிக்கிட்டு. அப்ப கூட அமைதியா இருக்க மாட்டேற பத்தியா? இவரை நெஞ்சில சுட்டதுக்கு பதிலா கொஞ்சம் இறக்கி முட்டிக்கு மேல இஞ்சில சுட்டிருக்கணும். சோ சிம்புவும் திரிசாவும் சேர்ந்திருப்பாங்க. விண்ணை தாண்டி வருவாயா 2, 3 அப்படின்ற மாதிரி டைட்டில் கூட வச்சிருக்கலாம் இந்த படத்துக்குள்ளேயே. ப்ரோ அப்புறம் கௌதம் மேனன் வந்துருவாரு அப்படின்றீங்களா? அட கெஸ்ட் ரோல் தானே, இடையில வந்து பண்ணிட்டு போட்டோம், எல்லா படத்துக்கும் வராரு, அவரும் கடன் அடைக்க வேணாமா பாவத்தை, ஏன் அப்படி பண்றீங்க? அப்புறம் நம்ம ஆண்டவர் சக்திவேல் கேரக்டர் ஒரு அற்புதமான ஒரு டைலாக் ஒன்று பேசுறாரு. அவன் ஓன் தலையெழுத்தையும் ஏன் தலையெழுத்தையும் ஒன்னா எழுதிட்டான் அப்படிங்கிறாரு. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. திரிசா விட்டு கதவை நம்ம சக்திவேலும் அமரனும் மாறி மாறி தட்டினாங்க பாரு, அப்பதான் புரிஞ்சிச்சு. சோ 2 பேரும் தலையெழுத்தையும் ஒரே ஆளு ஒரே இடத்துல எழுதியிருக்கான் அப்படின்றது. யோ டைலாக் தெளிவா எழுதியிருக்கையா? யார் எழுதினா? அட நம்ம ஆண்டவர். அப்ப மணி ஐயா தான் அதுக்கு மணி அடிச்சு விட்டது. ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்பவே தெளிவா இருக்காங்க. திரிசாவுடைய இந்த கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பலமா பாக்குறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி திரிசா அவங்களுடைய நடிப்புல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விடாமுயற்சி அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல ரொம்பவே விடாம முயற்சி பண்ணியிருந்தாங்க.
அந்த கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா பல பேரை இம்ப்ரெஸ் பண்ணி இருந்துச்சு. ஆஹா, திரிஷா இப்படி ஒரு கேரக்டர் எடுத்து நடிச்சிருக்காங்களா, எல்லாரையுமே இம்ப்ரெஸ் பண்றாங்களே அப்படின்னு பேசி அது அடங்குறதுக்குள்ள இந்த தக் லைஃப் அப்படின்ற படத்துல நல்ல ஒரு லைஃப் பார்த்தோம் அப்படின்னா வாழ்ந்து காட்டி பல பேருக்கு முன்னுதாரணமா பார்த்தோம் அப்படின்னா திரிஷா இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டரை பார்த்த பல பேருமே திரிஷா இந்த மாதிரி முக்கியத்துவம் வாய்ந்த கேரக்டர் பண்றாங்களே, சோ இது கண்டிப்பா சமூகத்துல பல பேருக்கு முன்னுதாரணமா இருக்கும் அப்படின்ற அந்த முதன்மையான அந்த நம்பிக்கைக்குரிய ஒரு கேரக்டர் அப்படின்னு பல பேர் போற்றி கொண்டாடுறாங்க. சோ இந்த மாதிரி கேரக்டர் இவங்க சூஸ் பண்றத பார்க்கும்போது சோ ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே தெளிவா புரியுது இவங்க பார்த்தோம் அப்படின்னா சமூகத்துக்கு ஏதோ ஒன்று சொல்ல வராங்க அப்படின்றது. சோ அடுத்த படத்துல பார்த்தோம் அப்படின்னா அதை இன்னும் தெளிவா விவரிச்சு ஒரு படம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா பண்ணுவாங்க இந்த படத்துல பண்ண மாதிரியே பண்ணுவாங்க. வெயிட் பண்ணுவோம்யா, வெயிட் பண்ணுவோம். அப்புறம் ஆண்டவருடைய அண்ணன் பொண்ணு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க கஞ்சா அடிச்சுட்டு பாட்டுன்னு ஒருத்தன் கத்திக்கிட்டு இருப்பான். அவனை காதலிச்சு இருப்பாங்க. அவன் பார்த்தா அப்படின்னா காதலிச்சு இந்த பொண்ணை கற்பமாக்கி அதையும் கலைச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு போவான். இதனால அந்த பொண்ணு மன உளைச்சல் தாங்காம மாடியில இருந்து குதிச்சு காலேஜ் கேம்பஸ்ல பார்த்தோம் அப்படின்னா உயிரை விட்டுருவாங்க. இல்ல இங்கதான் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. எப்ப பார்த்தாலும் இந்த அழகா இருக்க பொண்ணுங்க, எப்ப பார்த்தாலும் ஏமாத்துறவன், கஞ்சா அடிக்கிறவன், தண்ணி அடிக்கிறவன், 10 பொண்ணை கற்பழிக்கிறவன், இப்படியான எப்படி தேடி போய் லவ் பண்றாங்க, கரெக்ட் பண்றாங்க அப்படின்னு தான் தெரியல. அது மட்டும் இல்லாம 10க்கு இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம சக்திவேல் கேங் இருக்காங்க இல்லையா, நம்ம ஆண்டவருடைய கேங், அமரன் கேங். ஸோ இவங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரவுடி கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க. படத்துல இவங்க எங்கேயுமே ரவுடிசம் பண்ணல, அவங்களாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளும் சொல்லுவோம், இல்லாட்டி வருத்தப்படுவாங்கல்ல. அது போக ஏற்கனவே இந்த பொண்ணு லவ் பண்ணுச்சு இல்லையா, அவங்களும் ஒரு ரவுடிகள். அதாவது பார்க்கவே நல்லா எப்படி சொல்றது அப்படின்னா பலாப்பழத்துக்கு மூக்கு முடி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டெரரான வில்லன்களா இருப்பானுங்க அப்படின்னு நம்மளா சொல்லிக்கிற வேண்டியதான். ஏன்னா அவங்களும் ஒரு ரவுடிகள், ஒரு வில்லன்கள் அப்படின்ற மாதிரி தான் படத்துல சொல்லியிருப்பாங்க. ஆனா ஏன்னா காட்டினா நம்ம பயந்துருவோம்ல. படத்துல கதையே காட்டல, நம்ம பயந்துருவோம். திரிசாவை மட்டும் காட்டினாங்கப்பா 2 டைம், நல்லா பார்க்கலாட்டி பாருங்க காட்டினாங்க. இந்த பொண்ணுங்கள் பார்த்தா அப்படின்னா ஆல்ரெடி இவனுங்களும் ஒரு ரவுடி கோஷ்டி, அவங்களும் ஒரு ரவுடி கோஷ்டி. எப்படி இந்த ரவுடி ஃபேமிலி 2 பேருமே சேர்ந்து இப்படி லவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் புரியல. இந்த படத்துல நம்ம சக்திவேல் அண்ட் அமரன் கேங் இவங்களே ஒரு ரவுடி கோஷ்டி, அந்த பக்கம் ஒரு பொலிட்டீசியன் ரவுடி கேங் ஒருத்தர் இருப்பாரு. ஸோ இவங்க எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரவுடி கேங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எங்கேயுமே விவரிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம மணி ஐயா எழுதல, ஏன்னா அவருக்கு எழுத நேரம் இல்லை. என்னத்தாவது எடுத்து போடுவோம், கமலஹாசன் படம் தானே, கன்றாவியா இருந்தா என்ன அப்படின்னு எடுத்து போட்டாரு போல இருக்கு. இந்த பொண்ணை கற்பழிச்சு ஏமாத்தி இந்த பொண்ணு உயிர் விடுறதுக்கு காரணமான அண்ணன் பொண்ணுக்காண்டி பழி வாங்க களத்துல இறங்குறாரு நம்ம ஆண்டவர். அவர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அமரன், அவரை பார்த்தோம் அப்படின்னா அலர்ட் கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு. நம்ம அமரன் பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணை ஏமாத்தினவனை தேடி போறாரு. அங்கதான் பார்த்தோம் அப்படின்னா மாறா அப்படின்னு ஒரு சாங் போடுறாங்க. ஆக்சுவலா படத்துல இந்த கேரக்டர் நேம் பார்த்தோம் அப்படின்னா அமரன். அப்புறம் எதுக்கு இவருக்கு மாறா அப்படின்னு சாங் போட்டீங்க, ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு இதாவது மாறி பொண்ணிடுறது. நம்ம ஆண்டவருடைய அண்ணன் பொண்ணு இறந்து போயிட்டாங்க இல்லையா, அவங்க இறப்புக்கு காரணமான காதலனை கண்டிப்பா கழுத்துல கடிச்சாச்சும் கொள்ளுவேன் அப்படின்னு சபதம் எடுத்துக்கிறாரு. உடனே அவரை தேடுறதுக்கு நம்ம அமரனை அலர்ட் பண்ணி அனுப்பி வைக்கிறாரு. நம்ம அமரன் பார்த்தோம் அப்படின்னா மாறா அப்படின்னு பாட்டை போட்டுக்கிட்டு அவர் பாட்டுக்கு கார்ல போறாரு. ஆக்சுவலி இந்த கேரக்டர் நேம் அமரன், ஆனா பாட்டு பேரு மாறா, ஓ மாறா அப்படின்னு வச்சிருப்பாங்க. நல்ல வேலை ஓ பக்கத்துல எல்லை போட்டு நம்ம காதல விட்டுருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும். அதுல குறிப்பா இந்த படத்துக்குள்ள சிம்புவெல்லாம் எப்படி கமிட் ஆகி உள்ள கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் ஒரு பாட்டு இருக்கு அப்படின்லாம் அவர் சமாதானப்படுத்தி கமிட் பண்ணி தான் உள்ள கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல அப்படின்னா இந்த பாட்டும் இல்ல அப்படின்னா சிம்பு இந்த அடியாளு கூட்டத்துல அவரும் ஒரு ஆளா தான் இருந்திருப்பாரு. அட இப்ப மட்டும் அப்படித்தானங்க இருக்காரு அப்படின்றீங்களா? உண்மைதான். நம்ம ஆண்டவருடைய அண்ணன் பொண்ணை காதலிச்சு கற்பமாக்கி அவங்க இறப்புக்கு காரணமான அந்த காதலனை கூட்டி வந்து கடத்திட்டு வந்து அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டு அவனை போடுறதுக்கு தயார் பண்ணிருப்பாங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல, சுட்டு தள்ளுறதுக்கு அந்த நேரம் தான் ஆண்டவர் வராரு போட்டு தள்ளுறதுக்கு. அவர் பார்த்தா அப்படின்னா அவர் கையில இருந்த துப்பாக்கி எடுத்து இந்த காதலன் இருக்கா இல்லையா, இந்த காதலன் இவனுடைய துப்பாக்கியில வைக்கிறாரு. துப்பாக்கி இடிச்சுக்காது, அவனை போட்டு தள்ளிடுறாங்க. உடனே அவனுடைய அண்ணன் கண்டிப்பா நான் இவனை பழி வாங்குவேன் அப்படின்னு சபதம் எடுத்துக்கிட்டு அவன் ஊருக்கு போயிடுறான் அவன் பொண்டாட்டிய பார்க்க. ஏன்னா அவன் வந்து 2 நாள் ஆச்சு. ஏற்கனவே இந்த ஆண்டவர் இருக்கா இல்லையா, அண்ணன் பொண்ணு இறந்த காரணத்தினால ஒருத்தனை சுட்டார் இல்லையா, துப்பாக்கி இடிச்சுக்கிட்டு. அந்த காரணத்தினால அந்த வில்லன் அரசியல்வாதி பார்த்தா அப்படின்னா இவரை தூக்கி ஜெயில போட்டான் அப்படின்னு நம்மளாம் நினைச்சுக்கிறோம். ஸோ அதுதான் அப்படின்னு கன்ஃபார்ம் கூட இல்லை. ஏன்னா ஸ்கிரீன் பிளே அவ்வளவு அழுத்தமா இருந்துச்சு, யாருக்கும் புரியாத மாதிரி தெரியாத மாதிரி. எனக்கு இந்த படத்துல ஒரு விஷயம் புரியவே இல்லை. ஆக்சுவலி இந்த படத்துடைய கதை புரியல, அது புரியல, இது புரியல, நாங்க அது புரியாமையே போட்டோம். ஆனா இந்த படத்துல பார்த்தோம் அப்படின்னா பொதுவா ஒருத்தரை தூக்கி ஜெயில போட்டாங்க அப்படின்னா ஏதோ ஒரு தண்டனை கொடுக்குறாங்க
வச்சிருக்காங்க அப்படின்னு தானே அர்த்தம். ஆனா நம்ம ஆண்டவரை பார்த்தோம் அப்படின்னா அப்படி எதுவுமே அங்க நடக்கல. இவர் தூக்கி ஜெயில போடுவாங்க. ஆனா ஜெயில போட்ட பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா அவர் ஏதோ டூருக்கு போயிட்டு அதை ஜெயில் மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க. ரொம்பவே சந்தோஷமா உல்லாச உலகத்துல இருப்பாரு திரிசா கூட. எங்க ஜெயில்ல அவருக்குன்னு ஒரு கேபின் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்திருப்பாங்க. அந்த ஜெயிலுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா திரிசாவை கூட வச்சிருப்பாரு. திரிசாவை வச்சிருப்பாரு. நம்ம ஆண்டவருக்கு அந்த சக்திவேல் கேரக்டருக்கு நல்ல சக்தி அந்த வீரியம் ஏறுற அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் விளையாடுறதுக்கு ஒரு அறையும் கொடுத்து அவங்க கூட திரிசாவையும் கொடுத்திருப்பாங்க. இப்படி ஒரு ஜெயில் கிடைச்சிச்சு அப்படின்னா பல பேர் ஆயுசு முழுக்க இந்த மாதிரி ஜெயிலே இருக்கலாம்யா, எதுக்கு வெளியே வந்து வெயில சுத்திக்கிட்டு, இந்த மாதிரி ஒரு ஜெயில் இருந்தா சொல்லுங்க, நாங்க ஒரு கேங்கா வரோம். அதுல ஆண்டவர் நம்ம சின்ன தாதா அந்த குட்டி பகவதி இருக்கார் இல்லையா, அமரன் கேரக்டர், அவர்கிட்ட ஒரு விஷயத்த ஒண்ணு சொல்றாரு. நான் உள்ள இருக்கும்போது நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறாரு. நம்ம தலைவனுடைய மைண்ட் வாய்ஸ். அமரன் என்ன நினைச்சிருக்காரு அப்படின்னா அந்த மூணு சாவையும் நான் தானே பார்த்துக்கணும், நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு அப்பவே பிக்ஸ் பண்ணிட்டாரு போல இருக்கு. அதுல ஆண்டவர் அடிஷனலா ஒரு டைலாக் சொன்னாரு பாரு, அந்த இடத்துல தாங்க நம்ம அமரன் கேரக்டர் அப்படியே விழுந்திருப்பாரு. நீ என் அண்ணனை நம்பாத, நீ தான் நிதானமா பார்த்து பண்ணுவ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆமாங்க, அமரன் தான் நிதானமா பார்த்து பார்த்து பண்ணாரு. அப்ப சக்திவேலுக்கு அதுல அடிஷனலா ஒரு பேப்பர் வாங்கி பரிச்சை எழுதுற மாதிரி இன்னொரு டைலாக் ஒண்ணு எழுதியிருந்தாங்க. என்ன சொல்லுவாரு ஆண்டவர் அப்படின்னா, உள்ள இருந்து நான் பார்த்துப்பேன், வெளியே இருந்து அமரன் பார்த்துப்பான் அப்படின்னு சொன்னாரு. ஆக்சுவலா உள்ள ஜெயிலுக்குள்ள போன பின்னாடி அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கக்கூடிய கேபின்ல திரிசாவை நம்ம சக்திவேல் ஆண்டவர் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. வெளியே வந்த பின்னாடி நம்ம அமரன் கேரக்டர் திரிசாவை அந்த மூணு சாவை இவர் தான் பார்த்துட்டு இருந்தாரு. சோ அதைத்தான் அந்த டைலாக் மூலமா விவரிச்சிருக்காங்க அப்படின்றது அப்ப புரியல. அந்த கேபிள் எல்லாம் காட்டின பின்னாடி தான் நல்ல கேபிள் கனெக்ஷன் மாதிரி நல்லா நச்சுன்னு இருந்துச்சு அப்படின்றது புரிஞ்சிச்சு. பார்த்த உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல. நம்ம சக்திவேல் இருக்காரு, சக்திமான் மாதிரி நம்ம அமரனுக்கு ஒரு சத்தியம் ஒண்ணு பண்ணி கொடுத்திருப்பாரு. காணாம போன அவனுடைய தங்கச்சியை கண்டிப்பா நான் கண்டுபிடிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிருப்பாரு. அங்கதான் நம்ம அமரன் அவருடைய தங்கச்சி பேரு பார்த்தோம் அப்படின்னா இந்திரா. அவரை தேடி தான் பார்த்தோம் அப்படின்னா மும்பையெல்லாம் சுத்திக்கிட்டு இருப்பாரு. ஆனா இந்திராவை தேடி போன நம்ம ஆண்டவர் பார்த்தோம் அப்படின்னா திரிசா, அவங்க பேரு சந்திரா. இந்திரா கிடைக்கிறதுனால சந்திரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூணு சாவை பார்த்தோம் அப்படின்னா அவரு கூட்டிட்டு வராரு. எது நம்ம அமரனுக்கு தங்கச்சியா அப்படின்னு கேட்காதீங்க, நம்ம ஆண்டவருக்கு கீப்பா. சோ வசதிக்கு இல்லாட்டியும் அசதிக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு கூட்டி வந்து கூடவே வச்சுக்கிருவாரு நம்ம ஆண்டவர். இதுதான் ஒரு கட்டத்துல நம்ம எஸ்டிஆர் கேட்பாரு, எனக்காண்டி தானே கூட்டி வந்த, அது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு அடம் பிடிச்சு அழுவாரு. ஆண்டவரை தூக்கி ஜெயில போட்டு செல்லுல அடைச்ச உடனே நேரா நம்ம அமரன் பார்த்தோம் அப்படின்னா திரிசா விட்டு கதவை தட்டுவாரு. உன்னை எனக்காண்டி தான் கூட்டி வந்தான், நீ தயவு செஞ்சு ஏன் கூட வா அப்படின்னுவாங்க. அந்த மூணு சா பார்த்தோம் அப்படின்னா நான் அவரு சொல்லாம மூச்சு கூட விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல இவன் கட்டாயப்படுத்தி கடத்திட்டு போற அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா மிரட்டி கூட்டிட்டு போவான். யோ 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 அமரா, உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா? அந்த டீசரு ட்ரெய்லர் கட்லாம் பார்த்துட்டு இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல் அப்படின்னு கத்துனியா கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா அதிர்ற அளவுக்கு இருந்துச்சு. சோ இதை பார்க்கும்போது ஏதோ ஒரு ஃபயர் பண்ண போறாரு நம்ம அமரன் அப்படின்னு பார்த்தா ஃபயர் பண்ணலையா, நீ திரிசாவை பண்றது தான் இவ்வளவு பண்ணியா, நான் கூட டேக் ஆஃப் ஆகி கண்டிப்பா மும்பையை குத்தகைக்கு எடுத்து குத்துவ அப்படின்னு பார்த்தா திரிசாவை குத்தகைக்கு எடுத்து குத்துறது தான் இவ்வளவு வேலை பார்த்தியா, கடைசியில இதுக்கு தான் செத்தீங்களா? இந்த படத்துல அரசியல்வாதி வில்லன் இருக்கார் இல்லையா, அவர் தான் இந்த படத்துல வில்லன் அப்படின்னு காட்டியிருப்பாங்க. ஆனா அவர் எதுக்கு இந்த படத்துல வில்லனா இருக்காரு அப்படின்னு அவருக்கும் தெரியல, படம் பார்க்குற நமக்கும் புரியல. ஏன்னா அந்த கேரக்டர் இல்லாட்டியும் இந்த படத்துல எந்த விதமான பாதிப்புமே இருந்திருக்காது. அதே மாதிரி நம்ம ஆண்டவருடைய அண்ணன் பொண்ணு ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த மாடியில இருந்து குதிச்சு காலேஜ் கேம்பஸ்குள்ள இறந்து போயிருப்பாங்க இல்லையா, அவங்க இல்லாட்டி இந்த படத்துல எந்த பாதிப்புமே இருந்திருக்காது. அட இந்த படத்துல கதையே இல்லைன்றே அப்படி எப்படி பாதிப்பு இருக்கும்? ஒண்ணுமே இல்ல. எது இல்லை அப்படின்னா பாதிப்பு இருந்திருக்கும் அப்படின்னா அந்த மூணு சா மட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பா நம்ம சக்திவேல் அவருக்கு ஒரு பாதிப்பா இருந்திருக்கும், நம்ம அமரன் அவருக்கும் ஒரு பாதிப்பா இருந்திருக்கும். அதனால அவங்க மட்டும் இந்த படத்துல இருக்கணும். அந்த அரசியல்வாதி வில்லனுக்கும் நம்ம ஆண்டவருக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல வருட பகை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட பல வருடங்களா பகை இருக்கு அப்படின்னா அது எதுக்குடா இருக்கு அப்படின்னா எவனுக்குமே தெரியல. என் அப்படின்னு கோவம் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? எப்படி பேசுவேன் 20 வருஷம் பகடா. அப்படி என்னடா 20 வருஷத்து பகை? 20 வருஷம் ஆயிருச்சுல்ல, என்ன பகன்னு மறந்துட்டு. அதெல்லாம் எழுதவே இல்ல, அப்படியே படத்தை மட்டும் எடுத்து வச்சுட்டாங்க. அதெல்லாம் ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிறட்டும் அப்படின்னு. இது என்ன மூணு சாவா? ஆளாளுக்கு வந்தனே போனவங்க வந்து கதவை தட்டுறதுக்கு ஸ்கிரிப்ட ஒழுங்கா எழுதியா? அப்புறம் இந்த சக்திவேல் அண்ட் அமரன் கேங் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டீல் ஒண்ணு பேசிட்டு இருப்பாங்க. அந்த அரசியல்வாதி வில்லன் கூட பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட சமாதான பேச்சுவார்த்தைகள் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பல பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா இதன் மூலமா கிடைக்கும், நம்ம பிசினஸை க்ரோத் பண்ணிக்கலாம், அவங்களுடைய கான்டாக்ட்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும், கண்டிப்பா நம்ம பிசினஸ்
பிசினஸ் அடுத்த லெவலுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ பெரிய அளவுல பிசினஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா என்ன பிசினஸ் பண்றானுங்க அப்படின்னு சொல்லவே மாட்டானுங்க. பிசினஸ் 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 அப்படின்ற அந்த வார்த்தையை மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்களே தவிர அந்த அரசியல்வாதி என்ன பண்றான், இவனுங்க என்ன பண்றாங்க அப்படின்னு தெரியாது. பொதுவா இவனுங்க பிசினஸும் பண்ணல, ரவுடிசமும் பண்ணல. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி திரிசா வீட்டுல போய் ஏதோ பண்ணாங்கப்பா, அதான் பண்ணாங்க. ஆல்ரெடி நம்ம ஆண்டவருடைய அண்ணன் பொண்ணு பார்த்தோம் அப்படின்னா அந்த அரசியல்வாதி தங்கச்சியுடைய பையனை லவ் பண்ணி அவங்க பார்த்தோம் அப்படின்னா காலேஜ் கேம்பஸ்குள்ள பார்த்தோம் அப்படின்னா குதிச்சு செத்து போயிருப்பாங்க. இப்படி ஆண்டவருடைய அண்ணன் பொண்ணை லவ் பண்ணும்போது ஆண்டவர் பொண்ணு லவ் பண்ண மாதிரி தான் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. இதனால ஆண்டவர் பொண்ணு பார்த்தோம் அப்படின்னா அமரன் அவருடைய ஃப்ரெண்டவே லவ் பண்ணிருக்கும். இந்த விஷயம் அமரனுக்கு தெரிஞ்சிருக்கும். அமரன் போய் அந்த காதலனுடைய கழுத்தை பிடிச்சு ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு கேட்டா இதெல்லாம் லவ்வுடா, உனக்கெல்லாம் புரியாது, நீ எல்லாம் திரிசா பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கா, போய் அங்க சுத்து அப்படின்னு அவன் மானக்கேடா கேட்கிறான். ஏண்டா அப்பனும் மௌனமா இல்ல அண்ணனும் மௌனமா அப்படின்னு தெரியல, நீங்க என்ன பண்றீங்கன்னே புரியல, ஏன்டா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு அவன் மானக்கேடா கேட்க, சரிடா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தொலைக்கிறேன் அப்படின்னு இவன் போய் நம்ம ஆண்டவரான சக்திவேலு கிட்ட கொஞ்சம் சக்தியை ஏத்திக்கிட்டு போய் பேசுறாரு. ஆண்டவர் ஜெயில இருந்து அப்பதான் வெளியே வராரு. சோ கண்டிப்பா உங்களுடைய லவ் மேட்டரை பார்த்தோம் அப்படின்னா நம்ம அமரன் எடுத்து சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தா அதை கூட கேட்கறதுக்கு ஆண்டவர் தயாரா இல்ல. ஏன்னா வந்த வேகத்துல அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. கூட எத்தனை பேர் வராங்கன்னு கேளுங்க. என் பொண்டாட்டிட்ட சொல்லிடாத, நான் என்னுடைய வப்பாட்டி வீட்டுக்கு போறேன் அப்படின்னு கார்ல ஏறி போயிருப்பாரு அந்த மூணுசா வீட்டுக்கு. அங்க போய் 3 நாள் இருந்துட்டு வருவாரு. இது எல்லாமே டக்லைட் படத்துல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரோஸ்ட் வீடியோ மட்டும்தான். அடுத்த வீடியோ ஆன் தி வே வந்துட்டே இருக்கு. இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் கூட பண்ணாம போற அந்த ஒரு மனசு இருக்கு பாத்தீங்களா, அதான் சார் கடவுள், வேற என்ன.